தமிழ் மணக்கும் திசையெல்லாம் தேடினேன் உன்னை, சான்றோர்தம் அவையெல்லாம் அலைய விட்டேன் கண்ணை. தமிழ்கின்ற பைந்தமிழே காவியமே, பிடியதன் உருவுமை புலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறையிறையே வளமுறையிறையே வளமுறையிறையே. அதிகாரம் பூசிக்கொண்டு அரிமாவ போல நின்று வெட்டிய காரணிங்கு வந்தேனையா, வெட்டிய காரணிங்கு வந்தேனையா. வந்தோம் ஐயா, வந்து நின்றோம் ஐயா, தந்தோம் ஐயா சொல்லி தாய் தந்தை அல்ல இருந்தால் கூட தன் மகனை இப்படி ஈன்ற பொழுதில் பெருதுவுக்கும் தன் மகனை சான்றோரென கேட்ட தாய் என வள்ளுவ பெருந்தகை சொன்னதை போல தாயாக அல்ல, தந்தையாக அல்ல, ஆசானாக அல்ல, தவத்தில் சங்கரதாசாமி அவர்களை உலகுக்கு நீங்கள் தான் அறிமுகம் செய்ய வேண்டும் என சொல்லி பணித்தாரே ஐயா. நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டார் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியும். தந்தோம் ஐயா, நாடக தந்தை எங்க சங்கரதா சுவாமி பற்றி பாடிட நாடு மிங்கு வந்தேரையா, பாடிட நாடு மிங்கு வந்தேரையா. வந்தோம் ஐயா, வந்து நின்றோம் ஐயா, தந்தோம் ஐயா, வந்தன தந்தோம் ஐயா. சொற்குற்றம் பொருட்குற்றம் இக்குற்றம் ஆயினும் ஒரு கருள வேண்டும். ஐயா அவர்கள் கடற்கரை சாலையிலே கண்ணு கட்டிய தூரம் குவியல் குவியலாய் கொட்டி கிடக்கின்ற மணலின் எண்ணிக்கையை விட சங்கரதாசாமி அவர்களின் புகழ்பாட எல்லாம் வல்ல இறைவனின் அருளாலும் கலைத்தாயின் அருளாலும் எல்லோரும் நலமாய் வாழ ஆவணம் செய்ய வேண்டும். அப்பா முருகா எம்பெருமானே, நீதான் எங்களுக்கு ஆவணம் செய்ய வேண்டும். தூத்துக்குடி பக்கத்துல காட்டு நாயக்கன் பட்டியில சங்கரதாஸ் சுவாமி ஐயா பிறந்தாரு. கல்யாண ராமரையர் ராமுடு ஐயரோட நாடக சபையில் ஐயா இணைஞ்சாரு, சுவாமி இணைஞ்சாரு. வெண்பாவம் களித்துறை நாடகமே படித்துறை சொந்தத்தில் சந்தமிட்டு படைச்சாரே படைச்சாரே. இரணியின் யம தர்மன் ராவணன் சனீஸ்வரன் கடற்கஜர் பாத்திரத்தில் ஜொலித்தாரே ஜொலித்தாரே. இப்படி புகழின் உச்சியிலே சாமி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சனீஸ்வர பகவான் நாடகம் முடிஞ்சு வேஷத்தை கலைக்க அந்த ஊர் ஏறிக்கு போனாரு. அப்போ அவங்க துணி துவச்சுக்கிட்டு இருந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணு சாமி சனீஸ்வர பகவான் வேடத்துல இருந்ததை பார்த்துட்டு பயத்திலேயே மயங்கி அங்கேயே செத்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அன்னையில இருந்து சாமி வேஷம் கட்டுறதையே விட்டுட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் நடிக்கிறத மட்டும்தான் சாமி நிறுத்தினாரே தவிர எழுதுறத நிப்பாட்டவே இல்லை. எப்பேற்பட்ட நாடகத்தையும் ஒரே ராத்திரியில எழுதி முடிக்கிற அளவுக்கு ரொம்ப திறமசாலியா இருந்தாரு நம்ம சங்கரதாஸ் சுவாமி ஐயா. சமரச சன்மார்க்க நாடக சபை என்னும் பாலக நாடக சபை தந்தாரே தந்தாரே. சத்தியவன் சாவித்ரி கோவல் சரித்திரம் நரத்தமயந்தி தந்தாரே சுவாமி தந்தாரே. இது மட்டும் இல்ல, பல 100 நாடகம் இருக்கு.
ராமராவண யுத்தம், சித்திராங்கி விலாசம், வள்ளி திருமணம், பவழக்கோடி சரித்திரம், வீரபாண்டிய கட்டபொம்மன், மதுரை வீரன், ஹரிச்சந்திர மயான காண்டம், இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அப்பாடி. அது மட்டும் இல்ல, சங்கரதாஸ் சுவாமிகள் ஐயாவுடைய ஹரிச்சந்திர மயானம் பாட்டை கேட்டா போனம் கூட ஏந்து உட்காருமா. அப்படியா? ஊர் தோன்றி உலகம் தோன்றி நாடு தோன்றி நகரம் தோன்றி ஊருக்கும் மேலா